ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அர்ஷ் மீடியா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுவீங்க நீங்கள். என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பதவியேற்றதுக்கு அப்புறத்துலேருந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மதுக்கடைகளை மூடினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுக்க அதிகரிப்படுத்துவதாக இருக்கட்டும், அப்புறம் நிறையா திட்டங்கள் அறிவித்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தங்க மோதிர திட்டம் அறிவிச்சதுன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் சிஎம் விஜய். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய ஒரு திட்டத்தை அதாவது திட்டம் இல்லை, ஒரு ரூல் மாதிரி தமிழ்நாட்டில் அமல்படுத்த போகிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்திங்கன்னா ஓவர் த பீரியட் நிறையா டெத்து பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய காசு செலவு பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு மருத்துவம் பார்த்து அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு பயனுமே இல்லாமல் இறந்து போகிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ணால் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு அவல்நிலை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நீடிச்சிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் ஒரு ஆப்ரேஷனுக்கு செலவு பண்ணி அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகிடுது. இல்லைனா ஒரு 12 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணுறாங்க, டெத் ஆகிடுறாங்க. இப்படி காசும் போய் உயிரும் போய் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா குடும்பங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பேஷண்ட், அதாவது ஒரு நோயாளியாக அனுமதிக்கப்படக்கூடியவர் அவர் சிகிச்சையிலேயே உயிரிழந்துட்டார் அப்படின்னா அந்த சிகிச்சைக்கான பணத்தை அவங்களுடைய குடும்பம் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த இருக்காங்க. இது ரொம்பவுமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள ஒரு சட்டமாக இருக்க போகுது. பிகாஸ் எந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இந்த மாதிரி நீங்கள் காசு கட்டுங்க அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கம்பல் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண வைக்கிறது. ஈவன் பார்த்திங்கன்னா சினிமாவில் பார்த்த மாதிரி நிஜத்துலேயே நிறையா நடந்திருக்கு. அதாவது ஒரு பேஷண்ட் இறந்ததுக்கப்புறமும் அவரை 16 மணி நேரம் வச்சு அவருக்கு ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து காசு சம்பாதிச்சிடலாம் பார்த்திங்கன்னா பணத்தை கூட வச்சு காசு சம்பாதிக்கிற ஒரு பழக்கம் தான் நம்ம தமிழ்நாட்டில் நீடிச்சிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்திங்க அப்படின்னா கம்மி பண்ணி அதை முற்றிலுமே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் சிஎம் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. வெறும் சினிமாவில் பேசின வசனங்களை அப்படியே சினிமாவோட விட்டுட்டு வராமல் அவர் அதை ரியல் லைஃப்லையும் பார்த்திங்கன்னா செஞ்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இதை கண்டிப்பாக ஏழையாக இருக்கக்கூடியவங்க ஒரு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி போய் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணி அவங்களுடைய காசெல்லாம் வீணாகி அதை அவங்க லைஃப் லாங் டேர்மாக பார்த்திங்கன்னா கடனில் கஷ்டப்படுறது தவிர்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே ஒரு பயனுள்ள ஒரு திட்டமாக தான் இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை சிஎம் எடுத்துருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ.